பொட்டிக் அண்ட் ரீசெல்லிங் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு அதுக்கான ஐடியா வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நான் சொல்ல போகிற டூஸ் அண்ட் டோன்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் பல லட்சம் ரூபா லூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ் அண்ட் நான் தான் உங்கள் உமா. இது உங்களோட சிங்கப்பெண்ணே சீரீஸோட எபிசோட் 2. காஃபி டேபிள் டாக்ஸில் நம்ம ஹோம், ஃபைனான்ஸ், செல்ஃப் க்ரோத், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்ருக்குறோம். அண்ட் சிங்கப்பெண்ணே சீரீஸில் மந்த்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதோட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொட்டிக்ஸ் ஓனர் ஆர் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். நம்பர் 1 மிஸ்டேக், டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னே தெரியாமல் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது. நிறைய பேர்கிட்ட உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு கேட்டோன்னா லேடிஸ் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ரொம்பவே தவறான ஒரு ஆன்சர். ஆக்சுவலாக லேடிஸ் அப்படின்றதே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்கிறாங்க. அவங்க காலேஜ் கோயிங்கா, ஆஃபீஸா, ஹோம் மேக்கர்ஸா, எந்த ஊரில் இருக்கிறாங்க, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா, இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸா, இந்த மாதிரி லேடிஸ்லேயே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான டேஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸு, மணி எல்லாமே ஒன்றாவே இருக்காது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட டிசைன்ஸும் நம்மளோட ப்ரைஸிங்குமே இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே அதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா யாருக்கிட்டேயுமே அந்த பொருள் போய் சேராது. கஸ்டமரை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கணும். இதுக்கு மொத்தம் 4 கொஸ்டின் தேவை. அவங்க வயசு என்ன, அவங்க பட்ஜெட் என்ன, எந்த ஒகேஷனுக்காக வாங்குகிறாங்க, பர்த்டேவா, ஃபெஸ்டிவலா, சும்மா ஹோம் வேரா அப்படின்ற அந்த ஒரு டீட்டெயில். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம், எந்த இடத்துல அவங்க டைம் ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு நிச்சயமாக தேவை. அடுத்து நான் சொல்ல போகிற மிஸ்டேக்னால எனக்கு சுத்தமாக மார்ஜின் வைக்கவே முடியல. கையில் இருந்த பணம் எல்லாமே போயிடுச்சு. மிஸ்டேக் நம்பர் 2, ஓவர் இன்வெஸ்டிங் அட் த ஸ்டார்ட். அதுவும் ப்ராடக்ட்டுக்காக இல்லை, வெப்சைட், பேக்கேஜிங், டெலிவரி, அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி சின்ன சின்ன நுவான்சஸ் லைக் லோகோ, ஏஸ்தட்டிக் விஷயங்கள் இப்படின்னு நம்ம சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு ஓவராக இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு கஸ்டமர் வரணும் இல்லையா? கஸ்டமர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஜிகின வேலையெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக எங்கே அஃபெக்ட் பண்ணுன்னா நம்ம ப்ராஃபிட்டில் அஃபெக்ட் பண்ணும். ப்ராஃபிட்டை சரி செய்கிறதுக்கு நம்ம ப்ரைஸிங் கூட வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போது மார்க்கெட் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட் கூட இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஏர்லி ஸ்டேஜில் நமக்கு தேவையானது 4 விஷயம்தான். அது எல்லாமே ஃப்ரீ. இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபோன் செட்டப், ஃபோட்டோ எடுக்கிறது, நம்மளோட ஃபேஸில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அண்ட் அந்த உண்மைத்தன்மை, அண்ட் நம்ம ப்ராடக்ட்டு பற்றின ஒரு டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன். அதுவுமே நம்ம ஆனஸ்ட்டாக, இப்போ ரெட் கலர் சாரீ அப்படின்னா ரெட் கலர் சாரீ, காட்டன் மெட்டீரியல் அப்படின்ற அந்த டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே ஃப்ரீ தான். இதுதான் நம்மளுக்கு ஆனஸ்ட்டாக ஸ்டார்டிங்கில் தேவையே தவிர ஒரு ஃபேன்சி வெப்சைட்டோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயமுமே தேவையே கிடையாது. அண்ட் இனிஷியல் செட்டப்புக்கு தயவு செஞ்சு ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு ரெவென்யூ பிஸ்னஸ் வர வரைக்கும் இனிஷியல் செட்டப்புக்கு பெருசாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் இது என்னோட ரொம்பவே பெயின்ஃபுல்லான லெசன். நானே ஹீரோ, நானே ராஜா, நானே மந்திரின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நாமளே இழுத்து போட்டு செய்கிறது. ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, கேப்ஷன்ஸ் எழுதுறது, எடிட் பண்ணுறது, ஆர்டர் வாங்குறது, கஸ்டமர்கிட்ட பேசுகிறது, கொரியர்காரவங்க கிட்ட பேசுகிறது அப்படின்னு எல்லா வேலையும் நாமளே செஞ்சுட்டு இருப்போம். இதில் நம்ம பிஸ்னஸ் க்ரோ ஆகலாம், மேபி 2-3 கஸ்டமர் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். பட் அதை தாண்டி நம்மளால் ஸ்கேல் அப் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு புது விஷயம் நம்ம தேடி போய் கண்டுபிடிச்சி கொண்டு வரணும் நம்ம பிஸ்னஸுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ இந்த ரெகுலர் வேலையிலே நம்மளுக்கு டைம் நிறையா போயிடும். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கஸ்டமர்ஸ் வராங்க, வருது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உடனே ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம். ஒரு 1 hour 2 hour கூட வந்து வேலை பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அண்ட் அந்த டைமில் பிஸ்னஸை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத நம்மளால் யோசிக்க முடியும். இந்த மிஸ்டேக் ஐ எம் கில்ட்டி. இன்ஸ்டாகிராமில் நம்ம சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம். அண்ட் இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ தானே, நாமளும் பண்ணிடுவோம், எனக்கும் அந்த திறமை இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு இடத்த பார்த்துட்டு உடனே நம்ம பண்ணணும், இவ்வளோ தானே, ஒரு 10,000 தானே, 20,000 தானே, நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து உடனே இன்ஸ்பயர் ஆகி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். முக்கியமாக அந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ்க்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கும்.
அண்ட் சோஷியல் மீடியாவில் எல்லோரும் பாசிட்டிவான விஷயங்களை தான் காமிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த உழைப்பு, அந்த ரிஜெக்ஷன், ஃபெயிலியர் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அவங்க காட்டின அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ நம்ம போஸ்ட் போட்டோடனே நமக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு பின்பத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு நாமளும் அதை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் அன்லெஸ் யூ ஹேவ் த ரியல் பேஷன். இந்த பிஸ்னஸ்குள்ளே போகாதீங்க. இந்த மிஸ்டேக் நிறையா பேருக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நான் என்னோடய கிளையண்ட்ஸுக்கிட்ட இதை சொன்னப்போ அவங்களுக்கு யாருக்குமே இது பிடிக்கவே இல்லை. நம்மளோட டேஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு கஸ்டமர்ஸ் டேஸ்ட். நம்மளோட ஃபேவரட் கலர், டிசைன், அந்த சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இதெல்லாமே ஒரு பக்கமாக இருந்தாலும் அதுதான் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. மேபி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம டிசைன் பிடிச்சிருக்கலாம், நீ எங்கே இந்த ட்ரெஸ் வாங்கின அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அது ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் நம்ம ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்கல, நம்ம வார்ட்ரோபில் வச்சுக்க கொடுக்கல, நம்ம ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அண்ட் அந்த கஸ்டமர் யார் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, எனக்கு பிளெயினில் லைட்டாக குட்டி குட்டி டிசைன் இருந்தால் போதும், ஒரு பிளெயினாக இருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். பட் என்னோடய கஸ்டமர் அதே மாதிரி பிளெயின் அவுட்ஃபிட் இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ. இந்த ஒரு மிஸ்டேக் தான் நானும் என் பிராண்டில் பண்ணேன். அதனால தான் டோட்டலாகவே சொதப்பிடுச்சு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எங்கே தான் இந்த ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள். எல்லா வெப்சைட்ஸ்லையுமே எந்த மாதிரியான டிசைன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் போகுது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். உங்களோட காம்படிட்டர் பேஜில் எதுக்கு நிறைய வேல்யூ இருக்குது, எதுக்கு நிறைய பேர் அடிக்கடி கேட்குறாங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். என்னோட கிளையண்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் லைட்டாக கேட்டு பாருங்கள். இது எல்லாமே தான் நமக்கு ஒரு டிசிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கஸ்டமர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸை ட்ராக் பண்ணுங்கள். அதுலேயே நமக்கு என்ன டிசைன் அவங்களுக்கு நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இனிஷியலி கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கே எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, 100 பேருக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதில் 20 பேர் தான் அந்த டவுட்டை நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வர அந்த 10 கமெண்ட்டுமே நிறையா பேரோட கமெண்ட்டு தான். ஸோ 10 கமெண்ட் தானே, 10 பேர் தான் கேட்டாங்க அப்படி கிடையாது. நிறையா பேர் டைப் பண்ணியிருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு என்கொயரி வந்துடுச்சுன்னா இட் மீன்ஸ் அதுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு. அதே டேட்டா தான் பேசும், ஒப்பீனியன்ஸ் பேசவே பேசாது. உங்களுக்கு அந்த டிசைன் பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னாலும் டேட்டா அதை தான் சப்போர்ட் பண்ணுதுன்னா அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். திஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் வெட்டிக்கன்னா நீங்கள் இன்விசிபிள் ஆயிடுவீங்க. ஏன்னா இன்றைக்கி நிலைமையில் எக்கச்சக்கமான பொட்டிக்ஸ் அண்ட் ரீசெல்லிங் பேஜஸ் ஆன்லைனில் இருக்குது. நம்மளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே காணாமல் போயிருப்பாங்க. மேஜர்லி அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு பெருசாக இருக்காது. ஆல்சோ நீங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பொட்டிக் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண தெரியும், எப்படி ஆடியன்ஸ் கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தெரியும். ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டை அவங்களால க்ரியேட் பண்ண முடியும். இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம பொருளை பார்த்து வாங்கலாம், ஆன்லைனில் ஸ்க்ரீனில் தான் பார்த்து வாங்குறாங்க. ஸோ அவங்க பார்க்குறப்போ அந்த கலர், டிசைன், டெக்ஸ்சர், அது எப்படி இருக்கும், ஒருத்தவங்க கட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு தெரிகிற மாதிரியான வீடியோ நம்ம போட்டே ஆனோம். அண்ட் அதுக்கு கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்கில்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்லோவானாலுமே கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ரீசெல்லரோட ஃபோட்டோவை மட்டும் ரீபோஸ்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டு எனக்கு சேல்ஸ் வரலை அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லவே கூடாது. நம்ம சைட்லேருந்து அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து தான் ஆனோம். நம்ம ஹோம் சீசன் வித் லவ் அபிராமி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நாளுமே அவங்களோட ப்ராடக்டை வீடியோ எடுத்து போட்டு தான் நம்மள்கிட்ட காட்டுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு சேல் நிறையா இருக்குது. பிம்பாம் லைஃப் ஸ்டைல் அவங்களுமே அவங்க பண்ணுற விஷயத்த, அவங்களோட எண்ணெய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே அவங்க க்ரியேட் பண்ணுறத போட்டு காட்டுறாங்க. நம்ம பார்க்குறோம், அது பார்த்ததுக்கப்புறம் தான் அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்த கிளியராக சொன்னால் தான் அந்த இது நம்மளுக்கு ஆன்லைனில் பார்க்க முடியும். அண்ட் அது மூலமாக நமக்கு சேல்ஸ் கிடைக்கும். கண்டென்ட் க்ரியேஷன் ஒன்றே எடிட்டிங் அது இதுன்னு நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஆக்சுவலாக அவ்வளோலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபோனு, ஒரு ட்ரைபாடு, இதை வச்சுட்டு ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு, ப்ராடக்ட் பேக்கிங் வீடியோ, ஒரு ரிவ்யூ, கஸ்டமர் ரிவ்யூ, அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்த ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்றத ஒரு ரேண்டமாக நம்ம வீடியோ போட்டாலே கன்சிஸ்டண்ட்டாக போடுறப்போ இன்ஸ்டாகிராம் அதை நல்லாவே புஷ் பண்ணும். அப்படி அதை புஷ் பண்ணுறப்போ நமக்கு புது ஆடியன்ஸ் அண்ட் புது கஸ்டமர்ஸ் வருவாங்க. அது ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இன்ஃபேக்ட் உங்களுக்கு இது பண்ண முடியலை அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் பிகினிங் ஸ்டேஜஸில் அது வந்து உங்களுக்கு ப்ரைஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாமளே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து காட்டுறது தான் ஃப்ரீயாக நம்ம பண்ணக்கூடிய ப்ரமோஷன். பாயிண்ட் இது தெரியலனா நிச்சயமாக பிஸ்னஸில் நம்ம தோற்றுருவோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நமக்கு சப்போர்ட் தானே தவிர அவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிடையவே கிடையாது. நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கே அதான். வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, தெரிஞ்சவங்க, சொசைட்டியில் இருக்கிறவங்க அப்படின்னு சுற்றி முற்றி ஒரு 50 பேர்கிட்ட வச்சுட்டு அவங்கக்கிட்டேயே ப்ராடக்டை செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு லாட் நம்ம வாங்கிட்டு வரோம், அந்த லாட்டை வந்து நம்ம போட்டுடுறோன்னு வைங்களேன் அந்த வாட்ஸ்அப்பில். அவங்க ஃபஸ்ட்டே பார்த்து பிடிச்சதை வாங்கிடுவாங்க, பிடிக்காததை அப்படியே விட்டுருவாங்க. திரும்பி திரும்பி அந்த மெசேஜை நம்ம போடுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு எந்த பயனுமே இருக்காது. அவங்களுக்கு அது பிடிக்க போகிறதில்ல, அவங்களுக்கு அது சரியான விஷயமும் கிடையாது. அட் த சேம் டைம் இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஒரு ட்ரெஸ் வாங்கினாங்க 1000 ரூபாய்க்கு அப்படின்னா, அடுத்த வாரமே நம்ம புது ஸ்டாக் கொண்டு வரும்போது 1000 ரூபாய்க்கு வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மாட்டாங்க. பட் இதுக்கு தான் நம்மளோட கஸ்டமர் பேஸை அதிகரிக்கணும். அதனால் ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் கிடையாது அப்படின்றத நல்லா ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தாண்டி நம்ம கஸ்டமர் சர்க்கிளை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2 விஷயங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இது ஒன்று தான் உங்களோட பிஸ்னஸை மேக் ஆர் பிரேக் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்மளோட செல்லர்ஸை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி வைக்கிறது. பொட்டிக் அண்ட் ரீசெல்லிங் பிஸ்னஸோட யூஎஸ்பியே ட்ரெண்டான ப்ராடக்ட்ஸை கரெக்ட் டைமில் கரெக்டாக வந்து கொடுக்கறது தான். இதனால தான் நமக்கு கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க அண்ட் நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம மோஸ்ட்டாக ரிலை பண்ணுறது யார் அப்படின்னா செல்லர்ஸ். நம்ம வாங்குகிற செல்லர்ஸ் வந்து ப்ராப்பராக அவங்க சொன்ன டேட்டில் டெலிவரி கொடுக்கணும். அதே மாதிரி ஃபோட்டோவில் இருக்கிறது தான் நேரில் இருக்குதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நிறையா நேரம் கலர் மிஸ்மேட்ச், சைஸு, ஃபிட்டிங் இந்த மாதிரி நிறைய இடத்துல மிஸ்மேட்ச் வரும். இதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல செல்லராக பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டைமில் நிறைய செல்லர்ஸை செக் அவுட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து சாம்பிள் சைஸ் வாங்கி அதை ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கிறப்ப தான் நமக்கு பேக்கப் நிறையா இருக்கும் அண்ட் மல்டிபிள் செல்லர்ஸ் இருக்கிறப்போ நம்மளுக்கு வெரைட்டியான நிறைய விஷயங்கள் கிடைக்கும். யூனிக்காகவும் தெரியறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஒன், என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒன் என்ன அப்படின்னா கஸ்டமர் கேர். அது ரொம்பவே முக்கியம். இன்ஸ்டாகிராமில் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம உடனே ரிப்ளை பண்ணாதான் அந்த கஸ்டமர் அந்த பொருளை வாங்குறதுக்கு யோசிக்கவாது செய்வாங்க. அடுத்த கொஸ்டினாக சைஸ் இருக்கா, டெலிவரி பண்ணுவீங்களா, ஃப்ரீ ஷிப்பிங்கா இப்படின்னு கேட்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கே நம்ம ஆன்சர் பண்ணலன்னு வைங்களேன், அவங்க நம்ம பேஜையும் சரி அந்த ஃபோட்டோவையும் சரி மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு கோல்ட் ஃபிஷ்ஷை விட ரொம்ப கம்மியான அட்டென்ஷன் ஸ்பேனு தான் இருக்குது. எங்கேயோ பார்த்த ட்ரெஸ் அப்படின்னு தான் அவங்க மனசில் இருக்குமே தவிர எந்த இடம் எந்த பேருன்னு கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஆல்வேஸ் பி குவிக் டு ரெஸ்பாண்ட். இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் மட்டுமே ஹேண்டில் பண்ணுறீங்களா இருந்தால் கூட போக போக டெடிக்கேட்டடாக ஒரு ஆளை வச்சுக்கோங்க. இந்த விஷயம் வந்து 100% உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஏன்னா நான் என்னோடய கிளையன்ஸுக்கு அண்ட் எனக்குமே பர்சனலாக ஒர்க் ஆன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் கேட்ட உடனே ரிப்ளை பண்ணுறது. அது பண்ணோம் அப்படின்னாலே அந்த பேஜுக்கு பின்னாடி ஒரு மனுஷங்க இருக்கிறாங்க, நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறாங்க, இவங்களை நம்பி நம்ம இவ்வளோ காசு போடலாம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வரும். அண்ட் அந்த ட்ரஸ்ட்டு வந்தாலே நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் திங். இந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரிப்ளை பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். திங்ஸ் லைக் ஆட்டோ டிஎம் செட் பண்ணுறது, குயிக் ரிப்ளை செட் பண்ணுறது, மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியும். என்கொயரி மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம பதில் சொல்லுனா ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ ஹேவ் திஸ் இன் மைண்ட். இந்த 10 பாயிண்ட்டுமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து கிடச்சிச்சு. இதுக்காக நான் மணி, எஃபர்ட், கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இது கூட லூஸ் பண்ணேன். பட் எண்ட் ஆஃப் த டே ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அபவுட் ஆல் ஆஃப் திஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குமே ப்ராப்பராக படித்து தெரிஞ்சு நிறைய கிளையன்ஸோட ஒர்க் பண்ணனால எனக்கு இன்னும் இதில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறையா ரியல் கேஸ் சினாரியோஸை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு கன்சல்ட்டிங்கோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, ஒரு ஆடிட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தென் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் வந்து கன்சல்ட்டிங் அப்படின்னு கூட மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் கெட் பேக் டு யூ. இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொட்டிக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஆர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் எந்தெந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வுட் லவ் டு நோ இட் அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ரிப்ளையும் பண்ணுறேன். பை.